சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு கோபப்படாதீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாயை திறக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு வாயை திறக்கலாம். சாப்பிட்றதுக்கு மட்டும், தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். 7ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே கெட்டவனா பார்த்து போய் தேடி நட்பு பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கடந்த காலங்களில் இவங்களுக்கு நடந்திருக்கு. கடந்த 2 வருஷமா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். இவங்களுக்கு மரியாதை இருக்காது, அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனுக்கோ மரியாதை இருக்காது. வீட்டை விட்டு துரத்தாத குறையா இருப்பாங்க. போற வரமா வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க. திருமண விஷயத்தை அடுத்த 2 வருஷம் பேசாம இருக்கிறது நல்லது. டாபிக் ஓபன் பண்ணாதீங்க. 2027 வரைக்கும் டாபிக் ஓபன் பண்ணாதீங்க. நிலையை ஸ்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா போய் பேசுங்க. இப்பவே பேசுனீங்கன்னா உததான் விடும். சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும் இந்த 2025 சனிக்கிழமை? சிம்மராசிக்காரங்கக்கிட்ட நிறைய திட்டு வாங்க போறேன் இப்போ. ஏன்னா நிறைய நெகட்டிவ் இருக்கு. ஆனால் அதில் பாசிட்டிவான விஷயங்களும் குரு சாதகமாக இருக்கார். எல்லா நெகட்டிவ்லையும் எண்டு பாசிட்டிவ் தான். இவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். ஆனால் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய இது மாதிரி கிளைமேக்ஸில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் குரு வந்து இவங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ராசி. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி வரப்போகுது. அதாவது 7ஆம் இடத்துல இருக்கிற சனி அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. இந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எதிரியுடைய வீட்டுக்கு வராரு. ஆனால் அவருடைய பார்வை பலம் 10, 2 மற்றும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி இழப்பு ஏற்படும், பதவி பறிபோகும், குடும்பத்தில் வருமான குறைவு ஏற்படும், வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு பறிபோகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். உங்களுடைய பதவியில் நீங்கள் இருப்பீங்க. இந்த என்னோட மேனேஜர் வந்து என்னை கேள்வி கேட்டுட்டார். ஏன் 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தேன்னு கேட்டார். உடனே நான் பேப்பர் போட்டேன். நம்ம பேப்பர் போடுறது வந்து நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் போடணுன்னா காத்தால 4 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் நியூஸ் பேப்பர் போடுறது என்னமோ சாதாரண வேலைன்ட்டு. அதை போல கஷ்டமான வேலை எதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 7 மணிக்குள்ளார எல்லார் வீட்டுக்கும் பேப்பரை போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸுக்கு போக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சாதாரண வேலை கிடையாது. அது மாதிரி உங்கள் பேப்பர் போடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் விஷயமாக இருக்கும். உங்களை வந்து நீங்களே டிகிரேட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு கோபப்படாதீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமயோஜிதமாக யோசிக்கணும். அவசரப்பட்டு வாயை திறக்கக்கூடாது. 10 பேர் உள்ள சபையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும்னு. இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாயை திறக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு பேசலாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு வாயை திறக்கலாம். சாப்பிட்றதுக்கு மட்டும், தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். மற்றபடி எதுக்குமே வாயை திறக்கக்கூடாது. அவசரப்பட்டு வாயை திறந்தாங்கன்னா இவங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கும். கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வருமா? கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக. கடந்த சில நாட்களாக தவறான நட்புகளின் மூலமாக தவறான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்ததுனால கெட்டவன்கிட்ட தான் போய் சேருவாங்க. ஏதோ ஒரு படத்தில் கேட்டாங்க, அது எப்போ எல்லா ஹீரோயினும் போயிட்டு கெட்டவன்கிட்ட போய் மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சப்தம சனி 7ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே அந்த ராசிக்காரங்க, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கெட்டவனா பார்த்து போய் தேடி நட்பு பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கடந்த காலங்களில் இவங்களுக்கு நடந்திருக்கு. கடந்த 2 வருஷமா. இப்பொழுது அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய வகையில் வருமான இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை. முன்கோபத்தில் பதவியை விட்டுட்டு வருது, வேலையை விட்டுட்டு வருது. குடும்பத்தில் ஒன்றா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை உறவுகளுக்குள்ள பகை, இதெல்லாம் நடந்திருக்கும். அதனால் வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த குறைபாடு ஏற்பட்டாலே, வருமான குறைபாடு ஏற்பட்டாலே பணம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. எதிரிகளுக்கு இவர்கள் ஏளனமாக பேசக்கூடிய சூழ்நிலை. 10 பேர் வந்து உங்கள் வீட்டு வாசலை வந்து கத்தினா எப்படி இருக்கும்? எப்போ பணம் தரப்போற, நீ எனக்கு 10,000 ரூபா தரணும், நீ எனக்கு 5,000 ரூபா தரணும், நீ 2,000 ரூபா தரணும், 500 ரூபா கொடுக்க முடியல அவனால். ஏன்டா இருந்தால் கொடுக்க மாட்டானா? கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. நிதானமாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு அந்த நிலைமை வந்து நீங்கள் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அந்த பக்குவம் வரணும். அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு சாதகமாக இருப்பார்.
எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குரு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இவங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டம சனி இவங்களுக்கு முதல்ல இவங்களுடைய குடும்பத்தில் இவங்க திருமணத்தை பற்றி பேச்சு எடுத்தாலோ, இதில் குறிப்பாக வந்து இந்த சிம்ம ராசியில் இப்போ யாராவது வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் இப்போ சொன்னாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், இவங்களுக்கும் மரியாதை இருக்காது, அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனுக்கோ மரியாதை இருக்காது. வீட்டை விட்டு துரத்தாத குறையாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் போகிறோம் வரவன இந்த சினிமாவில் ஒரு இதில் வந்து போகிறோம் வர போலீஸ்காரெலாம் அடித்தான் சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி போகிறோம் வரவன் வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போவான். ஏன்னா உனக்கு இது தேவையா, நீ ஏன் இந்த வயசில் நீ சம்பாதிய, இந்த வயசில் உனக்கு இந்த விட நல்ல பொண்ணு வரலாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இதை விட நல்ல டேலண்ட் பொண்ணான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஆனால் அது கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் குடும்பத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரம், அல்லது குடும்பத்தினர் இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஸோ அதனால் திருமண விஷயத்தை அடுத்த 2 வருஷம் பேசாமல் இருக்கிறது நல்லது. டாபிக் ஓப்பன் பண்ணாதீங்க. 2027 வரைக்கும் டாபிக் ஓப்பன் பண்ணாதீங்க. 2027 ஆரம்பிச்சிங்கன்னா 27 டிசம்பருக்குள்ளார திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. காதல் விஷயத்தை எல்லாமே 2027 தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். நான் அதுக்குள்ளார வேலைக்கு போயிட்டு 10 ரூபானாலும் சொந்த சம்பாத்தியம், அந்த பொண்ணுக்கிட்டையோ அந்த பையன்கிட்டையோ பேசுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சண்டை போடாத, வீட்டில் சண்டை போடாத, தள்ளி போடுறது ஏதாவது ஒரு காரணத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, இல்லை வேலைக்கு போய் முயற்சி பண்ணுன்னு அந்த பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ பேசுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய நிலையை ஸ்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா போய் பேசுங்க. இப்போவே பேசுனீங்கன்னா உததான் விழும். இவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் சார்? இவர்களை பொறுத்த வரைக்கும் 60 முதல் 70% தான். பெருசாக ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. குரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த 60 to 70, இல்லாட்டி 50 தான். இவர்கள் என்ன மாதிரி பலன்கள் சார் செய்யலாம்? இவர்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசிக்கு இப்போ வந்து அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டால், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து மீனராசிக்கு சொல்கிற மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பசுமாட்டுக்கு போயிட்டு கோ சம்ரக்ஷணம் பண்ணணும். நீங்கள் மற்ற யாருக்கும் போயிட்டு இப்போ உங்கள் பெரியப்பா வீட்டில் போயிட்டு நீங்கள் வேலை பண்ணினீங்கன்னா, ஃப்ரீயாக வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரியமாவுக்கு வந்து இது ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கி கொடுக்கறது, மளிகை சாமான் வாங்கி கொடுத்தா, நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை பற்றியும் உங்களை பற்றியும் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. சரி, தாய் மாமா வீட்டுக்கு போகலான்னா அங்கே வந்து மாமா வழி பூந்த வீட்டு வழியில் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இல்லை வேறு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பேசலான்னா அங்கே போனாலும் இவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஆனால் பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் வேர்வையாக வரக்கூடிய அளவில் பண்ணினீங்கன்னா, ஏன் பசுமாட்டுக்கு இவ்வளவு மரியாதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்னா, பசுமாட்டுக்கிட்ட இருக்கிற விஷயம் அவ்வளோ இருக்குது. பசுமாட்டுக்கிட்ட போனால் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வராது, பசுமாட்டுக்கிட்ட போனால் வியாதி வராது. உங்கள் உடம்புல உங்களுக்கு பிபி இருக்கா, பசுமாட்டுக்கிட்ட போங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா, பசுமாட்டோட கணையத்தை தடவி கொடுங்க. உங்களுக்கு கால் நரம்புல பிரச்சனை இருக்கா, இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு அந்த பசுமாட்டோட கால் பகுதியாக பின்னம் பகுதியில் தடவி கொடுக்கணும். இது போயிட்டு நீங்கள் வந்து அந்த கை அங்கே வைக்கும்போது, அந்த பசுமாட்டோட காலை தடவி கொடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் இதில் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக பசுமாட்டுக்கு ஒரு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து பசுமாடு வச்சுன்னு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் மணிகண்டன் ஆதம்பாக்கத்தில் இருக்கார். அவர் என்னோட சின்னவர், 10 வயசு சின்னவர். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் எனக்கு குரு. அவர் வந்து சொன்னது, சார் அந்த பசுமாடு கிட்ட போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடம்புல என்ன நெகட்டிவ் இருக்கோ அதுக்கு உண்டான பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே டெவலப் ஆகும். உங்கள் உடம்புல வந்து அந்த ஒயிட் கார்பசல்ஸ் இல்லையா, அங்கே ஒயிட் கார்பசல்ஸ் அங்கேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் அங்கேருந்து வரும் சார் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பிபியை நான் வந்து மருந்து சாப்பிட்டா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத பிபியை பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கேன். அனுபவம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ரெக்கார்டும் வச்சுருக்கேன், அனுபவமும் இருக்குது. ஸோ அதனால் பசுமாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு அருகம்பில் செவ்வாழைப்பழம் கொடுங்க. தினமும் விநாயகர் அகவல், விநாயகருக்கு உண்டான விநாயகர் அகவலை படித்து வாருங்கள். வேத மந்திரங்கள் சொல்லி அந்த விநாயகர் கணபதி ஹோமம் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுங்க. இல்லையா, சில கோயில்களில் கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் நித்திய கணபதி ஹோமம்
தினமும் காலையில் கணபதி ஹோமம் அந்த இடத்துல போய் உக்காருங்க. அந்த அந்த புகை உங்கள் உடம்புல படும் பொழுது, இதெல்லாம் வந்து சொன்னால் யாருக்கும் புரியாது. புகைப்பட்டா உடம்பு சரியாக போகுமா? நான் அனுபவிச்சிருக்கேன். நான் உக்காந்துருக்கேன். எனக்கு நான் வந்து சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் இதுக்கு வந்தவன். ஸோ அதனால் இதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு புரியும். அனுபவித்து பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியும் மனதில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியும் பசுமாட்டுக்கிட்டையும் இந்த வேத மந்திரங்கள் முழங்கக்கூடிய இடத்துக்கும் போகும்பொழுது உங்களை விட்டு நெகட்டிவ் எனர்ஜி விலகி பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனிப்பெயர்ச்சியினால் வருகின்ற பாதிப்புகளை அந்த 50 to 60%, 60 to 70%, 80% வரைக்கும் மேலே தூக்கிட்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த வேத மந்திரத்திற்கும் இந்த விநாயகர் அகவலுக்கும் சுந்தரகாண்டத்திற்கும் இந்த பசு கோ சம்ரக்ஷணத்திற்கும் உங்களிடம் அதீதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும்.